சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நான் வந்து ஃபேட் எடுக்க மாட்டேன். அதாவது அந்த மஞ்சள் கரு சாப்பிட மாட்டேன். வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளைக்கரு மட்டும் தனியா எடுத்து அத சமைச்சு சாப்பிடுவாங்க. அத பிரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நெறைய ஆர்கனைசர் வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. அதெல்லாம் காசு வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதேபோல ஒரு ஓட்டை உள்ள கொட்டாங்குச்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில வந்து இந்த முட்டைய ஊத்திட்டோம்னா பாருங்க, அடியில அழகா அந்த வெள்ளைக்கரு இறங்கிடும். தனியா நமக்கு மஞ்சக்கரு வந்து பிரிஞ்சு வந்துரும். இது வீட்ல வந்து மஞ்சக்கரு யார் சாப்பிடுறாங்களோ அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணியும் எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா முட்டையில் மட்டும் இல்லை, இதை போல் ஏதாவது ஒரு சுண்டல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நான் பிரித்து எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் செஞ்ச ஆம்லெட் தான் இது. எக் ஒயிட் மட்டும் வேணும் அப்படின்னா இதை போல் நீங்கள் கொட்டாங்கச்சி மட்டுமே சிம்பிளாக யூஸ் பண்ணி தனியாக அந்த ஒயிட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எக் ஒயிட் ஆம்லெட் வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆம்லெட் போட்டு பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில்